வணக்கம் ட்ரீம் சென்னை நேயர்களே, நமது தளபதி விஜயுடைய ஜனநாயகம் திரைப்படம் ஏன் முடக்கப்பட்டுள்ளது? அதுக்கு யாருக்குன்னா காரணம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா பூட்டு சாவி என்கிட்ட இருக்குது. நான் எப்படி திறந்து விட முடியும்? எனக்குரிய தேவையான எல்லாமே நீங்கள் சட்ட ரீதியாகவும் அல்லது எல்லா விஷயமும் எனக்கு நீங்கள் சாதகமாக இருந்தால் ஒழிய நான் திறந்து அதை எடுத்து கொடுக்க முடியும். எனக்கு நீங்கள் அகேன்ஸ்டி ஆகிட்டீங்கன்னா நான் எப்படி அதை திறக்க முடியும்? அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? ஆனால் ரசிகர்கள் பாவம் அவங்க. அதாவது நான் படம் எடுப்பேன், அதுக்குரிய எல்லா சான்றுகளும் வாங்கி தியேட்டரில் விட்டால் மட்டும்தான் ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து விசில் அடித்து தலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா ரசிகர்கள் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் உட்காண்ட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரபலியம், உங்களை பார்க்குறதுக்காக அது காங்கிரஸ்காரன் வருவான், ஏடிஎம்கேக்காரன் வருவான், டிஎம்கேக்காரன் வருவான். ஏன்னா நீங்கள் ஒரு விஜய், ஒரு ஸ்டார், அதுக்காக தாங்க உங்களை பார்க்க வருவாங்க. ஆனால் உங்களுக்காக இன்றைக்கி ஜனநாயக படம் வந்து திரையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்களேன், பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? நீங்கள் போய் நில்லுங்களேன், அவங்க வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, தலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ரசிகர்கள் பண்ணுவாங்க. அதுக்காக வந்துட்டு அவங்ககிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் அதிகாரம் உங்கள் கையில் இல்லை. அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். ரசிகர்களை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை விஜய் அவர்கள் இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து மலேசியாவில் வந்து நீங்கள் இசை வெளியீட்டு விழா வச்சிங்க. மலேசியாவில் தமிழர்கள் இருக்காங்க, இலங்கையில் தமிழர் இருக்காங்க, ஏன் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குன்னு குரலை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் எங்கே இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்காங்க. இசை வெளியீட்டில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் விட்டுருந்தீங்கன்னா இவங்கள குறை நிறைவுகள் எதுவாக இருந்தாலும் இங்கே தெரிஞ்சு போயிருக்கும், உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் பாட்டில் விளம்பரத்தை பண்ணி விட்டீங்க, டிசம்பர் 9 படம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும்? உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு நடிகர். ஆனால் அந்த கம்பெனி தயாரிச்சிருக்க கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தானே லாஸ் ஆகுது. எனிவே நேயர்களே, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.